அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் என்னைக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. சரி என்னவோ தெரியல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத ஒண்ணு, ரசூலுல்லாஹ் சொல்லல, இப்படிதான் ஓதணும்லாம் சொல்லல, அதனால பயந்து போயிட்டாங்க. 2-3வது தடவை கேட்கும் பொழுதுதான் சையதுனா சித்திக் நான் எழுந்து சொன்னாங்க, அண்ணா யா ரசூலல்லாஹ் நான் தான் சொன்ன அந்த வார்த்தையே, நாங்க குற்றம் செய்யலையே, தவறு செய்யலையே. அந்த சஹாபாக்கள் எதை பயந்தாங்க பாருங்க, எதை தவறாக எண்ணுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒன்றை நாம செஞ்சிட்டோமோன்னு பயந்துருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இதுக்கு அங்கீகாரம் வழங்கணும். கேட்கிறாங்க, 3 தடவை கேட்கிறாங்க. அந்த சஹாபி எந்திரிச்சு சொல்றாங்க, நான் தான் சொன்ன நாயகமே, இல்ல வேற ஒண்ணு இல்ல, 30 சொச்சம் மலக்குமார்கள் இந்த அமலை யார் எழுதுவது என்பதில் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதுமத், கண்ணியம், மகத்துவம் எத்தனையோ அபரிவிதமானது, நம்மட சிந்தனைக்குள்ளால் அகப்படாது. தொழுகும் பொழுது எங்க எங்கே நாம நம்மட சிந்தனை போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை அப்படி போறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையை முழுமை அல்லாஹ் எடுத்து வச்சிருந்தான். அல்லாஹ் காட்சிகளை காட்டிக்கிட்டே இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு தொழுறாங்க, தொழும் பொழுது இந்த சஹாபி சொன்ன வார்த்தை தெளிவாக அவர்களுடைய மனங்களில் பதிகிறது. இதை யாரு சொன்னான்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் மறைமுகமான செய்தி, மலக்குமார்கள் இதை எழுதுறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை மலக்குமார்கள் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்திருக்கிறார்கள். மலக்குமாறு போட்டி போடுறாங்க, எத்தனையோ பேர் இருக்கலாம், 30 சொச்சம் மலக்குமார்கள் என்று எண்ணிக்கைக்குள்ளால் கட்டுப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இவைகள் எல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, உயர்வை எடுத்து காட்டக்கூடிய செய்திகள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்னது நல்லதுங்கிறதையும் நிரூபிக்கிறாங்க. இப்ப யோசிக்கிறோம், ஒமா ஆத்தாக்குமர் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. ரசூலுல்லாஹ் கொடுத்ததை எடுத்துக்கங்க, தடுத்ததை விட்டுருங்கன்னு சொன்னா இதை ரசூலுல்லாஹ் கொடுக்கலையே, செய்யுங்கன்னு சொல்லலையே, செய்ய வேணான்னு தடுக்கலையே. அப்ப இந்த செய்யுங்கன்னு சொல்லாததை ஒரு சஹாபி செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறாங்க. சரி, அது அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை கூட செய்யறது அப்படிங்கிறது ஜாயிஸ். எந்த சமயத்துல அது நல்லதாக இருக்குன்னு சொன்ன நமக்கு எல்லாம் புத்திய தந்திருக்கிறானா இல்லையா, இதை செஞ்சா நல்லது, இதை செஞ்சா கெட்டது அல்ல தந்திருக்கிறானா இல்லையா, எதையும் தராம விடலையே. ஒன்னு புத்தி சுவாதீனம் இல்லாதவனா இருக்கணும். புத்தி இருக்குன்னு சொன்னா நல்லது எதுன்னு தெரியுது, கெட்டது எதுன்னு தெரியுது. நல்லதா இருந்தா எடுத்து நடந்துக்கங்க. சொல்லாத தடுக்காத விஷயத்துல சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சர்ச்சை தேவையில்லை. ஓ அவருக்கு நல்லதுன்னு தெரியுது எடுத்து நடக்கிறாரு, இல்ல இல்ல இவரு கெட்டது அப்படின்னு எப்படி சொல்வாரு, உங்களுக்கு கெட்டதுன்னா விட்டுருங்க, அவருக்கு நல்லதுன்னு தெரியுது இல்ல செய்யட்டும், அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் பார்த்துக் கொள்வோம். எந்த விஷயத்தை நீங்க தடுக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்று அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, ரசூலுல்லாஹ் தடுத்த ஒண்ண ஒரு ஆள் செய்யறாரு, ரொம்ப முன்னக்கு உட்கார்ந்து செய்யறாரு, தடுத்தத ரசூல் தடுத்திருக்கிறாங்க, செய்யக்கூடாதுப்பா, நெருங்காத, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை செய்யறதுக்கு போறாருன்னு வைங்க, இப்பதான் போய் தடுக்கணும். அதை செய்யற தவறு தடு அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம போய் என்ன செய்யக்கூடாது, விவகாரங்கள் பண்ண இயலாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தவைகளை கூட எக்ஸாம்பிள் சொல்றேனே, சஹீஹான கிரந்தங்களில் இடம்பெற்ற ஹதீசுகள் தான். இந்த நோன்புடைய சம்பந்தமாக ரமலான் நோன்பு இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலுடைய நோன்பு பிடிக்கிறாங்க, தொடர்ந்து பிடிக்கிறது, நோன்பை திறக்கிறதே கிடையாது. நமக்கு எப்பண்டா மகரிபு வராதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அங்க நோன்பு திறக்கிறதே கிடையாது, சஹரும் கிடையாது, அப்படியே தொடர்ந்து போகும். இது சௌமுல் விசால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசாலுடைய நோன்பை பிடிக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலுடைய நோன்பை பிடிக்கிறாங்க. இப்ப யாரு நோன்பு யாரு நோன்பு இல்லைன்னு நாங்க சொல்ல இயலுமா பாப்பா, இதுல எத்தனை பேர் நோன்பு எத்தனை பேர் நோன்பு இல்ல. ரஜா எல்லாரும் நோன்பு வச்சிருப்பாங்க, எல்லாரும் நோன்பு வைக்கணும் ரஜா. ஆனா பலகீனமாளல் இருக்கிறாம் இல்லையா, சுகமீனம் இல்லாத தன்னுடைய உடல்ல நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கலாம், அவங்க இந்த நேரத்தில் இந்த டேப்லெட்ஸ் போட்டு தான் ஆகணும்ட்டு வரும், அப்படி பிடிக்காம இருக்கலாம் இல்லையா. இது அனுமதியில் உள்ளது. அப்ப யாரு நோன்பு வச்சிருக்கிறா யாரு நோன்பு வைக்கலன்னு கண்டுபிடிக்க இயலுமா, இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறாங்கிறத சஹாபாக்கள் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன நோன்பு வச்சிருக்காங்கதையும் கண்டுபிடிக்கிறாங்க. விசாலுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணு அணுவாக சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணாங்க. அவங்கள விட வேற யாரும் ஃபாலோ பண்ண முடியாது.
அந்த அருகதை யாருக்கும் இல்லை. ஏன்? அவங்களுக்கே அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை கொடுக்கலங்கிறது ஹதீஸ்ல வருது. பின் வரிசையில பிடிக்கிறாங்க, பலகீனம் தென்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்னங்க? ரசூல் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம். என்ன நோன்பு வச்சிருக்கிறீங்க? இல்ல தாங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, அதனால நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம். அப்படியா? என்ன பார்த்து நீங்க நோன்பு வைக்கிறீங்களா? ஐயுக்கும் மிசிலி, என்ன போல உங்கள யாருங்க இருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. இன்னி அபீது, நான் இரவு தரிபடுகிறேன். யுதுஇமுனி ரப்பி வைஸ்கின், அல்லாஹ் எனக்கு உணவை கொடுக்கறான், எனக்கு குடிப்பை கொடுக்கறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன குடிப்பு, அது என்ன உணவு? அல்லாஹு அலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு குடிப்பை தாரான், அல்லாஹ் எனக்கு உணவை தாரான். என்ன போல உங்கள யாருங்க இருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து கேட்டாங்க? என்னுடைய தோழர்களில் எந்த ஒரு நபரையும் தாங்கள் துயர்ந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஈடேற்றம் உண்டு என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள். இந்த அளவுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட அந்த சஹாபாக்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரா பார்த்து ஃபாலோ பண்ண இயலாது, அதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, ஓ நாங்களும் செய்வோம், ரசூலுல்லாஹ் விட்டுருக்கிறான் நாங்களும் விடுவோம், ரசூலுல்லாஹ் சொன்னது செஞ்சது அதை செஞ்சது இருக்க அதை ஃபாலோ பண்ணா சில கட்டங்கள் வழிகேடும் தென்பட்டு விடும் என்பதுதான் இமாம்களின் ஆய்வு. ஏன்? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான். என்ன முழுமையா பின்பற்ற இயலாது உங்களுக்கு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, எனவே தான் ரசூலுல்லாஹ் கொடுத்ததை எடுக்கணும், தடுத்ததை விடணும். இது நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச கிருபையில ஒண்ணு. எவ்வளவோ கிருபை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் அத்துணை அம்சங்களையும் எடுத்துக்கொண்டால் 100க்கு 100 இந்த உம்மத்துக்காக வேண்டிய வாழ்ந்து சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த ஒரு நபியும் அந்த அளவுக்கு போகல. பிற நபிமார்களை இழிவுபடுத்துவது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல், சிலரை நாம் சிலரை விட சிறப்பாக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்றான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்பு எத்தனையோ இருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த உம்மத்துக்காக வேண்டிய வாழ்ந்து சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மாதிரி கிருபையுள்ள ஆளு பார்க்க முடியல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, எல்லா நபிக்கும் துஆ கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா நபிமார்கள் இந்த உலகத்திலேயே பயன்படுத்தினாங்க அந்த பிரார்த்தனையை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க? என் உம்மத்துமார்களுக்காக வேண்டி இருக்கட்டும்னு வச்சாங்க. அது அற்புதமான துஆ. அதாவது ஒரு வார்த்தை கலிமா, அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த அளவுக்கு உள்ளது. எல்லா நபிமார்களும் அவங்க இந்த உலகத்துல முடியாத பட்சங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு துஆக்களையும் நம்ம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை சொன்னாங்க, என்னோட உம்மத்துமார் நாளைக்கு மறுமையில கஷ்டப்படுவாங்களே, அந்த சமயத்துல நான் ஈடேற்றம் அளிப்பதற்கு அதை நான் பயன்படுத்துவேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகத்துல கேட்டா அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலையே. நம்ம பேர்ல உள்ள கிருபை. இன்னைக்கு சர்ச்சைன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சர்ச்சைகள் எதை கிருபையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்களோ அதுல தான் சர்ச்சை. தராவீஹ் எடுத்துக்கங்க, 20 8ங்கிற பிரச்சனை, தேவையில்லாத வேலை. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டதே எதுக்காக எடுத்தா? நம்ம பேர்ல உள்ள கிருபையினால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்றாங்க, சஹாபாக்கள் குழுமிட்டாங்க. ரமலான் வந்துடுச்சுன்ன உடனே கியாமுல் லைல பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமா சொல்லியிருக்கிறாங்க. இரவு நின்று வணங்குவதில் எவ்வளவு சிறப்பு இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ சொன்னாங்க. நாளைக்கு மறுமை நாளையில் அந்த கொடூரமான அந்த அஹ்வால்களில் நிலைமைகளில் இருந்து, அந்த கொடூரமான அந்த தன்மையில் இருந்து யாரு சரி நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. ஆமா நாயகமேன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு நின்று வணங்குவதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க, நாளை மறுமையுடைய அந்த கடினம் உங்களுக்கு லேசாக்கப்படும்னு சொல்றாங்க. இன்னும் சொர்க்கத்தில் பல மாளிகைகள் இருக்கிறது. அதுல ஒரு மாளிகை எப்படி தெரியுமா? அப்படியே கீழிருந்து பார்த்தா மேல உள்ள அந்த ஆடம்பரங்கள் எல்லாம் தெரியும். அப்படி பளிங்கி மாளிகை, அவ்வளவு அற்புதமான சோரணையோடு அந்த மாளிகை இருக்கு. அந்த மாளிகை
அதற்குள்ளால் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஆமா நாயகமே, அப்படியானால் மக்களெல்லாம் உறங்குகிற சமயத்தில்